அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு அப்டேட் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ரிலையன்ஸ் ஜியோ உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ரெட்மி நோட் 10 சீரிஸ் உடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. போக்கோ F2 உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 447ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டாஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் யார் பெஸ்ட் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ஊக்லா வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காது சர்ப்ரைசிங்காக வோடஃபோன், அதாவது வி தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க தான் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் பெஸ்ட்டாக ஸ்டெடியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அதே சமயத்தில் வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வோடஃபோன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. அதே பிஞ்ச் வாட்சிங், அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பிஞ்ச் வாட்சிங்கில் யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ஊக்லா தரப்புலேருந்து ட்ராய் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் 5G வரப்போது, அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போகிறோம். பட் குளோபலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் சைனா வந்து எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் முதல்ல 6G லான்ச் பண்ண போகிறது. யூஎஸும் 6Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சைனாவும் 6Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு கண்ட்ரியில் யார் ஃபர்ஸ்ட் 6G வந்து லான்ச் பண்ண போறா, இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கிற பெரிய போட்டி. இன்னும் சொல்ல போனால் 6G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயை விட 100 டைம்ஸ் உங்களுக்கு ஹையர் ஸ்பீடாக இருக்கும். அதாவது 6G அப்படின்னு சொன்னாவே ரொம்பவே காஸ்ட்லி. அதே சமயத்தில் இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இன்னும் சொல்ல போனால் 5 இல்லைனா 8 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த 6G டெக்னாலஜிக்கு எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6G டெக்னாலஜி வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி அவங்களுடைய கண்ட்ரி மாறும். ஃப்ளையிங் கார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹோலோகிராம்ஸ் இருக்கும். நம்ம வந்து நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து ரியலாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 6Gயில் யூஎஸ் வர்சஸ் சைனால யார் வின் பண்ண போறான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க. இது டார்க் மோட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். டார்க் மோட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கு. பட் இவங்க கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டார்க் மோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற டார்க் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பார்ஸ் மெனு மட்டும்தான் வந்து டார்க் மோட்ல இருக்கும். ஆனால் இனிமே வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் மோட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க டைப் பண்ற இடம், அதாவது கேன்வாஸே வந்து உங்களுக்கு டார்க் மோடா மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நீங்க ஒருவேளை யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டார்க் மோட் அப்டேட் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். என்பிசிஐ ஜனவரி 2021 உடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் மூலமா வந்து இந்தியாவில் எந்த வேலட் அதிகம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ரிப்போர்ட்ல டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஃபோன்பே தான். கிட்டத்தட்ட 42% ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து ஃபோன்பேல தான் இந்தியன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல எப்போ மாதிரி கூகுள் பே தான். இதில் 37% வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு பேடிஎம் இருக்கு. அதே வாட்ஸ்அப் யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் வந்து நாளுக்கு நாள் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய லேட்டஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கல, அதனால வாட்ஸ்அப் பேமெண்ட் சர்வீஸ் வந்து அதிகம் பேர் யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல தெரிய வருது. Qualcomm நேற்று புது மோடம் சிப்செட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது Qualcomm Snapdragon X65 5G மோடம் RF சிஸ்டம். ஸோ இந்த சிப்செட் மூலயமா வந்து ரொம்பவே லேட்டஸ்ட், அதாவது ஹை ஸ்பீட் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் 5G நெட்வொர்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது இது 10 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. ஸோ 10 Gbps அப்படின்னு சொல்லும்போது இது sub-6 GHz மட்டும் இல்லை, MM-Wave ரேடியோ டெக்னாலஜியும் வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. ஸோ MM-Wave டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது தற்சமயம் இந்தியாவில் அது கொண்டு வர போகிறதில்ல. ஸோ இந்த சிப்செட் குளோபலாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட இதில் புதுசாக கொடுத்துருக்க 5G ரேடியோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N259. ஸோ இது வரைக்கும் வந்து N70 N53 எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் புதுசாக N259 ரேடியோ பேண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Qualcomm MM-Wave டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுற வகையில் Snapdragon X65 மோடம் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. HMD குளோபல் நோக்கியா இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நோக்கியா 5.4, நோக்கியா
நோக்கியா 3.4 ரெண்டுமே வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நோக்கியா 5.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 662 இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் 4000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999 பேஸ் வேரியன்ட், ஹையர் வேரியன்ட் 15,499 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே நோக்கியா 3.4 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 460 ஒரு பட்ஜெட் சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் 4000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான் 11,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸோட நோக்கியா அவங்களுடைய TWSம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கலர் வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. IPX7 ரேட்டிங்கோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3,499க்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நோக்கியாவுடைய க்ளீன் ஆண்ட்ராய்டு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். Xiaomi புது பேட்டன்ட் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலேட்டட் கிடையாது, இது பேட்டரி ரிலேட்டடான ஒரு டெக்னாலஜி பேட்டன்ட் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சரில் Xiaomi ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த டெக்னாலஜியோடு இவங்க கொண்டு வரலாம். அது மூலயமா வந்து பேட்ரி வந்து பல்ஜ் ஆகுதா இல்லைனா வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது வீக்காக இருக்கா, எல்லாமே வந்து இது அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லிடும். ஸோ இது வந்து உங்களுடைய பேட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். இதுக்கான பேட்டன்ட் இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இது கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Black Shark 4 Proவும் வந்து 10 சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் நமக்கு தெரிய வந்திருக்கு. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசஸ் உடைய ROG மாதிரி தான் இருக்குது இதோட ரியர் சைட் கேமரா மாடல் பார்க்கும்போது. பட் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமராவோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக்கோட Black Shark தரப்புல வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Snapdragon 888ல ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 3161 MIIT சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட அவுட்லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்டிங் ஆனதில் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது 5000 mAh பேட்டரி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், Android 11ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ மாதிரி டேர் டு லிப் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமராவில் வந்து ஒரு பெரிய ரெக்டாங்குலர் மாடியூலில் வந்து சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். ரியல்மியுடைய இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது இது ரியல்மியுடைய 8 சீரீஸில் Realme 8 Pro 5Gயாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரியல்மி லான்ச் பண்ண போகிற நார்சோ சீரீஸில் நார்சோ 30 ப்ரோவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த அவுட்லுக்கோட கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ரெட்மி K40 சீரீஸ் சைனாவில் February 25 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இது 10 லிஸ்டிங் ஆயிருந்தது. அங்கே இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் நமக்கு ரிவீலாக இருக்குது. இதோட ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 அண்ட் K40 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோடையும் ரிவீலாக இருக்குது. கேமரா மாடியூல் எக்ஸாக்டாக உங்களுக்கு Mi 11 அதே டிசைனில் தான் இவங்க கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த அவுட்லுக்கோட தான் ரெட்மியுடைய K40 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய K40 தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி Poco F2 லான்ச் ஆகுது. ஸோ இந்த அவுட்லுக்கில் தான் Poco F2 இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய Note 10 சீரீஸுடைய இந்தியா லான்ச் பற்றி இன்னைக்கு ரெட்மியுடைய CEO இந்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா ரெட்மி Note 10 சீரீஸ் கன்ஃபார்மாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ரெட்மி Note 10 சீரீஸ் மார்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து 10:10 AM அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதை வச்சு மார்ச் 10 அன்னைக்கு ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது இன்னொரு எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து யாரெல்லாம் வந்து ஒரு சின்ன டான்ஸ் மூவோட அவங்களுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து 10 ஃப்ரீ குடீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் இந்தியாவில் நெக்ஸ்ட் மந்த் அஃபிஷியல் லான்ச். விவோவுடைய சப் பிராண்ட் iQOO கீழே இந்தியாவில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iQOO 7 வந்து மார்ச்சில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலியமாக ரிவீலாக இருக்குது. அகைன் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் Snapdragon 888ல தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பொதுவாக iQOO சப் பிராண்ட் அப்படின்னு சொன்னாவே வந்து சைனாவில் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இவங்க ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்
தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் iQOO 7 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மார்ச்சில் லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம். ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது OnePlus 9, 9 Pro, 9e 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து மற்ற ஃப்ளாக்ஷிப் பிராண்ட்ஸ் அதாவது சாம்சங் அண்ட் ஆப்பிள் மாதிரி இவங்களும் பாக்ஸ் கூட சார்ஜரோட கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. இப்போ OnePlusஸே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. OnePlus 9 சீரிஸ் அதாவது ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் வந்து வித் சார்ஜர் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus 9 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜர் கூட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாம்சங் உடைய M31s அதுக்கப்புறம் A71 5G இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் Android 11 அப்டேட் கூடவே வந்து One UI 3.0 அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய A71 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து January 2021க்கான செக்யூரிட்டி அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் கேலக்ஸி M31sக்கு வந்து உங்களுக்கு February 2021க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு இதோட ஸ்டேபிள் அப்டேட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிலையன்ஸ் உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் ரிலையன்ஸ் ஆர்பிக் மேஜிக் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக FCCயில் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R678EL இந்த மாடல் நம்பரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கே ரிவீலாக இருக்க இமேஜ் வச்சு பார்க்கும்போது வந்து ரிலையன்ஸ் ஜியோடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தின் பெசல்ஸோட தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக்கோட தான் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதையடுத்து இந்தியாவில் ரிலையன்ஸ் உடைய 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் அதிகமாக UPI டிரான்சாக்ஷன் பண்ண வேலட்டுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் QOO ஆப் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மோகன்ராஜ். கங்க்ராச்சுலேஷன் மோகன்ராஜ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.